ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒரு பிரேக்கிங் பாயிண்ட் இருக்குது. அதுதான் வந்து இயற்கையின் நீதி அப்படின்ட்டு தலைவர் குருதி பண்ணல் படத்தில் சொல்லுவார். அந்த மாதிரி இந்த மட்டன் குழம்புக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பிரேக்கிங் பாயிண்ட்டோ இயற்கையின் நீதியோ வாட் எவர், அது வந்து கொரோனா லாக்டவுனால் வந்த விஷயங்கள் தான். ஓகே, ஹலோ எவ்ரி ஒன், வாங்க நம்ம கிச்சனில் போய் இன்றைக்கி மட்டன் குழம்பு செய்கிறது பார்க்கலாம். நம்ம போடுற முதல் குக்கிங் வீடியோ பார்த்து எல்லோரும் என்ஜாய் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேவையான பொருளை வந்து கழுவி கட் பண்ணி கொடுத்த மனைவிக்கு நன்றிகள். ஆரம்பிக்கலாங்களா? கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கரை வச்சு தரமான மரசுக்கு நல்லெண்ணெயை தாராளமாக ஊற்றி பிரியாணியில் 2 பட்டை 4 கிராம்பு கொஞ்சம் சோம்பு 2 ஏலக்காயை போட்டு கொழுன்னு ஒரு 10-15 சின்ன வெங்காயத்தையும் நறுக்குன ஒரு 2 பெரிய வெங்காயத்தையும் போட்டு அதில் கொஞ்சம் நல்லா லைட்டாக வதக்கி விட்டு தாளித்து விட்டு அதில் கருவேப்பிலையை கொஞ்சம் போட்டு அடுத்தது வந்து கொஞ்சம் அரைச்சி வச்ச இஞ்சியை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இஞ்சியோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நறுக்கி வச்ச 2 தக்காளியை வந்து போட்டு அப்படியே வந்து மசிய விட்டுட்டு தேவையான அளவு 2 ஸ்பூன் வந்து உப்பு போட்டுட்டு பண்ணும்போது வந்து ஈஸியாக வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடும். ஸோ நல்லா வதங்கினதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் நல்லா பாருங்கள், எண்ணெய் திரிஞ்சு வருது பாருங்கள். அழகாக வந்ததுக்கப்புறம் நம்ம டெண்டர் கட்டிலேருந்து கழுவி வச்ச 1 கிலோ மட்டனை வந்து போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு 1 டீஸ்பூன் மஞ்சள் 2 டேபிள் ஸ்பூன் வந்து மிளகாத்தூள் போட்டு அதுக்கப்புறம் கொத்தமல்லி, வரமிளகா, சோம்பு, சீரகம், மிளகு, உப்பெல்லாம் போட்டு வீட்டிலேயே ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச குழம்பு மிளகாத்தூளை போட்டு ஒரு 3 ஸ்பூனை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு அந்த காரமெல்லாம் வந்து மட்டனுக்குள்ளே வந்து நல்லா ஊறுற மாதிரி பண்ணி காரம் கதர் எல்லாமே மட்டனில் ஊறுற மாதிரி பண்ணிவிட்டு ஓரளவுக்கு ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் நல்லா வேக வச்சுட்டு தேவையான அளவுக்கு வந்து தண்ணியை ஊற்றிட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு வாசத்துக்காக வந்து கொஞ்சம் வந்து கொத்தமல்லியை நம்ம வந்து அப்படியே போட்டுட்டு மெதுவாக வந்து அப்படியே வந்து க்ளோஸ் பண்ணிட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணிட்டு வெயிட்டை போட்டுட்டு அதை மூடி வச்சுருவோம். இடையில நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற போட்ட அந்த 10-15 முந்திரி கொஞ்சம் கசகசாவை எடுத்து வந்து மிக்சியில் போட்டு அதோடு சேர்ந்து கொஞ்சம் சோம்பு போட்டு அப்படி நல்லா வந்து மசியை அரைச்சி ஒரு பக்கம் வந்து நல்லா வந்து வச்சுட்டு மட்டனுக்கு தகுந்த மாதிரி ஒரு 6-7 வந்து சவுண்டை விட்டுட்டு எடுத்து பார்த்தீங்களா அப்படியே எண்ணெய் திரிஞ்சு எவ்வளோ அழகாக வந்து குழம்பு ரெடி ஆகிட்டுருக்கு பார்த்தீங்களா. இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, திரும்ப ஸ்டவ் ஆன் பண்ணி குழம்பை வந்து அடுப்பில் வச்சு அதில் வந்து ஏற்கனவே அரைச்சி வச்ச முந்திரி அந்த தண்ணியோடு சேர்ந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு ஸ்பூன் டு 2 ஸ்பூன் வந்து கரம் மசாலாவை போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டு தேவைப்பட்டால் கொஞ்சம் வந்து பெப்பரை போட்டு அதையும் சேர்ந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் ஒரு கொத்தமல்லியை போட்டு வாசமாக அழகாக வந்து ஆஃப் பண்ணி வச்சிடலாம். இப்போது காரசாரமான சுவையான சுகாதாரமான டெண்டரான மட்டன் குழம்பு தயாராக இருக்குது. கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒன்று சாப்பிடவோ இல்லை சமைக்கவோ ரெடி ஆகின்னு அர்த்தம். பார்த்த அனைத்து நல்ல உணவுகளுக்கும் ஒரு பெரிய ராயல் சல்யூட். நன்றி நண்பர்களே. காரசாரமா அருமையாக இருக்குப்பா. வந்திருக்கா?